இல்ல இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறோம். நம்ம தோழி ஆயிஷா ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க இல்லையாம்மா, இங்கேருந்து எல்லாரும் அனுப்பி வச்சோம் இல்லையா, அவங்க இன்றைக்கி எனக்கு வாய்ஸ் போட்டிருந்தாங்க. இஷாவுக்கு பிறகு நாங்கள் மினாவுக்கு கிளம்புறோம்மா, துவா செய்யுங்க. மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்றதை எத்தி வைங்கம்மான்னு அவங்க சொன்னாங்க. அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அவங்களுடைய பயணத்தில் எந்த சிரமங்களும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்களும் துவா செய்யுங்க. அவர்களுடைய துவா நம்ம துவாவை கொண்டு கபூல் செய்யவும், நம்ம துவா அவங்களை கொண்டு கபூல் செய்யவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த நாள் வந்துட்டா உடலில் பலமே இருக்காதுமா. ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவங்களுக்கு இப்போ தான் பலமே கூடும். அது அனுபவ ரீதியாக கண்ட உண்மைகள். போயிட்டு வந்தவங்களுக்கு இப்போ இந்த 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 10 நாளுக்கு பலம் இருக்கவே இருக்காது. ஏதோ பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ஹஜ்ஜுக்கு போனோம் வெயிலில் சொல்லிக்கிறது மாதிரி இருக்கும் ஒழிய, உள்ளுக்குள்ளே உள்ள பார்ட்ஸ்லாம் என்ன செய்யும்? பலம் இழந்து தான் இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த பலம் இழந்த அந்த தன்மையை கொண்டு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய கூலியை தந்து கொண்டே இருப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரஃபாவுடைய சிறப்பு. அரஃபாவுடைய நாளுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டால் அரஃபா என்றாலே ஹஜ்ஜு, ஹஜ்ஜு என்றாலே அரஃபா. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அருள்மொழி. அந்த ஹஜ்ஜில் அந்த முக்கியமான அந்த அரஃபா எதனால நம்மளுக்கு அங்கே அந்த இடத்துல மட்டும் ஏன் பர்டிகுலராக கூடுறோம் அப்படின்னு அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நான் அல்லாஹு தஆலா உலகம் படைச்சப்ப ஆலம் அருவாகுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வச்சு அல்லாஹு தஆலா கேட்டான், நான் தானே உங்கள் ரப்பு அப்படின்னு கேட்டான். நம்ம எல்லாரும் சொன்னோம், ஆமாம் நான் தான், நீ தான் எங்கள் ரப்புன்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். நாளை மறுமையில் ஒரு இடம் வச்சுருக்கான். அந்த இடத்துல எல்லாரும் நின்று லப்பைக் என்று கூறக்கூடியவர்களாக இருக்கோம். அந்த இடம்தான் அரஃபா. அன்று ஆலம் அருவாகாக இருந்துச்சு, இன்று அரஃபாவாக இருக்கு. நாளைக்கு கியாமத்துடைய மஹ்ஷர் மைதானமாக அந்த இடம் இருக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நாளைக்கு மறுமைன்ற வானத்தில் மறுமை நடக்குமா, பூமியில் மறுமை நடக்குமா அப்படின்னா பூமியில் தான் மறுமை நடக்கும். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய குத்ரத்து எப்படின்னா, வானத்தில் உள்ள அற்புதங்களை பூமியில் காட்டுவோம். இப்போ காட்டிக்கிட்டுன்னு இருக்காங்க. அதாவது அத்தாட்சி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி உள்ளது, சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி உள்ளது, படிப்பினை உள்ளவர்களுக்கு படிப்பினை உள்ளதுன்னு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களை உதாரணமாக சொல்கிறேன் இல்லையா. அந்த அடிப்படையில் அரஃபாவும் நம்மளுக்கு ஒரு உதாரணமான இடம். அங்கே அரஃபாவில் போய் ஒரு மனிதன் என்னுடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானா அப்படின்னு நினைப்ப ஆக கீழே அதாவது பாவின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாருடைய துவாவையும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக கபூல் செய்வான் அப்படிங்கிற உறுதியோடு இருப்போம். நம்ம எல்லாருமே இப்போ அரஃபாவுக்கு போகலையே. எல்லாருக்கும் அந்த ஏக்கம், போகாதவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும், போனவங்களுக்கு அங்கே போய் இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது மாதிரி, அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறி அங்கே மினாவில் இருந்து அரஃபாவுக்கு கூட்டிக்கிட்டு போக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், அதையெல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிட்டு வெளியில் சொல்லக்கூடாது. இந்த சிரமங்கள் பட்டமுட்டு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? கூலிகள் குறைவாக ஆயிரும். எப்படிப்பட்ட பணக்காரனும் எப்படிப்பட்ட ஏழையும் சமம். ஒரே ஆடை, ஒரே லப்பை, ஒரே வார்த்தை. 6 லட்சம் பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரே இடம் அரஃபா. அந்த இடத்துல ஒருத்தர் கூட ஈமான் அல்லாதவர்கள் அல்ல, முஸ்லீம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, முஸ்லீம் கண்ணியமானவன். அல்லாஹ் தஆலா அந்த கண்ணியத்தை எப்படி காட்டுறான்? அரஃபாவில் வச்சு நம்மளுக்கு காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அரஃபாவுடைய சிறப்புக்கள்ல ஒரு 9 சிறப்பு மட்டும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உலகிலேயே முக்கியமான நாள் இந்த ஹஜ்ஜுடைய இந்த நாள் 5 கடமைகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள். அங்கே நம்ம புதுசாக ஒரு அமல் எதுவுமே கிடையாது, புதுசான அமல் கிடையாது. அதே 4ஆம் கலிமா, அதே 3ஆம் கலிமா, அதே குலுவல்லா அது, அதே இஸ்திக்பார், எல்லாம் செலவாத்து எல்லாம் இங்கே நம்ம என்ன ஓதுறோமோ அதுதான் அங்கேயும். புதுசான அமல் கிடையாது. ஆனால் அந்த அங்கே அந்த இடத்துல போய் ஒன்று கூடுனாதான் ஒரு மனிதன் ஹாஜிங்கிற அந்த நிலைமைக்கு வருவான். அந்த இடத்துல கூடலை 1 மணி நேரம் வரும். அதாவது எல்லாம் பாதுகாக்கணும். நோயாளிகளை கூட ஸ்ட்ரெச்சரில் கொண்டாந்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டா அந்த ஆள் அவங்க ஹாஜி. அல்லாஹ் தஆலா நாட்ட பிரகாரம்
அப்போ எந்த அளவுக்கு அந்த இடம் மகத்தான இடம். அப்போ அந்த இடத்துடைய அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிருவோம். மக்காவில் இருந்து அரஃபாங்கிற அந்த இடம் 22 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. 22 கிலோமீட்டர். ஆனால் நம்ம போகும்போது மினா போகும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? ரொம்ப தூரம் போகிறது மாதிரி இருக்கும். வாகனத்தில் போனாலும் சரி, நடந்து போனால், அப்போ உள்ள ஹாஜிகள் நடந்து போனாங்க. இப்போ உள்ள ஹாஜிகளை யாரும் நடக்கலை. ஆனாலும் நம்ம என்ன நினைப்பு வரும், ரொம்ப தூரம் எங்கேயோ நம்ம போகிறோம், அரஃபாங்கிற ஒரு பெரிய வேற இடம் போல அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் மண்ணடியிலேருந்து இங்கே வர்றோம் 10 கிலோமீட்ரு, அதோட 12 கிலோமீட்டர் விட 22 கிலோமீட்டர், அவ்வளோதான் நேரம் அந்த தூரம். ஆனால் அரஃபாவுக்கு போகும்போது மினாவில் இருந்து அவ்வளோ தூரமாக தெரியும். காரணம் என்ன? அல்லாஹ் அமலை அந்த அளவுக்கு நன்மைகளை நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த நேரத்தை கூட எல்லாம் தூரமாக்கி நம்மளுக்கு கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அரஃபாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். அந்த 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 காரியங்களையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி செஞ்சு காட்டினாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த நாளும் அந்த அரஃபாவுடைய நாள். அது ஆசுராவுடைய பிறையோடு ஒட்டி வரும். இப்போ நம்மளுக்கு பெருநாளுடைய தினமும் அந்த தினம் தான். இப்போ நம்ம நினைக்கிறோம் துல்ஹஜ் மாதம் 10 அன்னைக்கு தான் நம்ம பெருநாள் கொண்டாடுறோம். இங்கே ஹாஜிகளுக்கு பெருநாள் இருக்கா? அவங்க அந்த கல்லெறிகிறது தான் பெருநாள், முடி இறக்குறது தான் பெருநாள், குர்பானி கொடுக்கறது தான் பெருநாள். நம்ம இங்கே கறிமீன் வாங்கி ஆக்கி சாப்பிட்றது பெருநாளாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அது தனிப்பட்ட ஒரு கொத்துபா தொழுகையோ எதுவும் கிடையாது. அப்போ அது எவ்வளோ மகத்தான அந்த நாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அந்த நாள் நம்மளை பொறுத்தளவில், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்மளுக்கு 8 இருக்குது. அங்கே பிறகு 9, சனிக்கிழமை அங்கே 9, நம்மளுக்கு 8. அன்னைக்கு நம்ம நோவு பிடிக்க தாக்கத்து இருந்துச்சு, அது பிடிக்கணுமா ஆசைப்படுறோமா தாராளமாக பிடிச்சிக்கிறலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு அரஃபாவுடைய 9வது அன்னைக்கு நம்ம நோவு பிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். ஆனால் ஒரு நோம்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா நோம்பு பிடிப்பதுனால எந்த விதமான தவறுகளும் இல்லை அப்படின்னு. நீங்கள் போன வாரமும் நமக்கு சொன்னோம், இந்த வாரமும் சொல்கிறோம். உங்கள் ஆளை மனசில் பதிய வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த அரஃபாவுடைய நாளில் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய இது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய தினத்தில் தான் இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி கொடுத்தான். இஸ்லாத்தில் பூர்த்தி, அதாவது மாயிதாவில் 5வது ஆயத்து, அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி விட்டேங்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. அப்போ அது எப்படிப்பட்ட? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரு யஹூதி சொல்கிறாரு, அரஃபா நாளின் ஆரம்பம் தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அந்த நாளும் எனக்கு தெரியும், இடமும் எனக்கு தெரியும், இறங்கிய ஆயத்தும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5வது அத்தியாயம் 3வது வசனம். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை நம்ம எத்தனையோ தடவை ஓதி இருப்போம். எல்லாம் பூர்த்தியாயிருச்சுன்னு, இஸ்லாம் பூர்த்தியாயிருச்சுன்னு சொன்ன வசனமா இருக்கே அப்படின்னு நம்ம ஆர்வத்தோட பார்க்குறோமா அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம். அரஃபா தினம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு ஆன தினம் வெள்ளிக்கிழமை. அவங்களுக்கு அரஃபா தினம் வந்தது அக்பர் ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம், அதாவது ஹஜ்ஜிலேயே பெரிய ஹஜ்ஜு. அப்போ அவங்க ஒரு முறை தானே ஹஜ்ஜு செஞ்சாங்க, அது வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு. அந்த ஆயத்து இறங்குனதும் வெள்ளிக்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கான். அல்லாஹ் மாபெரும் கருணையான இரக்கம் உள்ளவன். சூரா ஃபுரூஜ்லையும் இந்த ஆயத்து அந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் சூரா பஜ்ர்லையும் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அரஃபாவுடைய நாளை 9வது நாள் தான் அல்லாஹ் குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அது 3 சிறப்பாகி போச்சா. 4